This is Echoes of the Word, where the gospel is proclaimed for healing and hope. Let the word of God echo in your heart today. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கும்படிக்கு நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கும்படிக்கு அல்ல, நிறைவேற்றும்படிக்கே வந்தேன். மத்தேயு 5:17. அழிக்க அல்ல, அழித்துவிட அல்ல, தளர்த்த அல்ல, நிறைவேற்றத்திற்கே. இயேசு தரத்தை கீழே இறக்கவில்லை, அவர் அதை ஆழமாக்குகிறார். கற்களில் எழுதப்பட்ட கட்டளையை மனிதனுடைய இதயத்துக்குள் எழுதி வைக்கிறார். நீ கொலை செய்யக்கூடாது. நாம் ஒரு ஆழ்ந்த நிம்மதி விடுகிறோம். நான் யாரையும் கொலை செய்ததில்லை. ஆனா அந்த வாசகம் மறுபடியும் கேட்கிறது. யாரையும் நீ காயப்படுத்தவில்லை வா, யாரையும் அவமதிக்கவில்லை வா, உன் மனதின் அமைதியான மேடையில் கோபத்தை மீண்டும் மீண்டும் நடித்ததில்லை வா, உன் மௌனத்தால் யாருடைய இருப்பையும் மெதுவாக கழித்துவிட்டதில்லை வா. கை நிற்பாவமாக இருக்கலாம், ஆனா இதயம்? இயேசு போர்க்களத்தை உள்நோக்கி இழுத்து வருகிறார். தன் சகோதரனுக்கு கோபப்படுகிறதெனில் அவன் நியாய தீர்ப்புக்கு உரியவன். 5:22. உண்மையான வன்முறை இரத்தம் சிந்தும் முன்னரே ஆரம்பிக்கிறது. நாம் நெஞ்சில் பேணிக் கொண்டிருக்கும் கோபத்திலேயே, நாம் தள்ளி வைத்துக் கொண்டிருக்கும் மன்னிப்பிலேயே, நாம் பூட்டி வைத்திருக்கும் அன்பிலேயே அது பிறக்கிறது. அதனால்தான் அவர் எங்களை அதிர்ச்சியடையச் செய்யும் வார்த்தையை சொல்கிறார். வேதிக்குச் சென்று காணிக்கையை கொடுக்கும்போது, உன் சகோதரன் உன்மேல் குற்றம் கொண்டிருக்கிறான் என்று நினைவு வந்தால், முதலில் போய் அவரோடு சொந்தமாகி பிறகு வந்து காணிக்கையை கொடு. 5:23-24. கருணையில்லாத ஆராதனை முழுமையற்ற ஆராதனை. மன்னிப்பில்லாத ஸ்தோத்திரம் இசையல்ல, சத்தம். வாசகம் மீண்டும் ஒலிக்கிறது. நீ விபச்சாரம் செய்யக்கூடாது. நாம் மீண்டும் நிம்மதிப்படுகிறோம். அதை நான் செய்ததில்லை. ஆனா இயேசு இன்னும் உள்ளே பார்க்கிறார். நீ மற்றவரை எப்படி பார்க்கிறாய்? ஒரு மர்மமாகா அல்லது ஒரு உபகரணமாகா? தேவனின் சாயலாகா அல்லது உன் ஆசையின் பொருளாகா? காமம் பொறுமையற்றது, அன்பு காத்திருக்கிறது. காமம் பிடித்துக் கொள்கிறது, அன்பு தன்னை தருகிறது. காமம் விழுங்குகிறது, அன்பு காக்கிறது, மூடி காக்கிறது. வாசகம் நம்மை அவமானப்படுத்தவே வரவில்லை, உண்மையான சுதந்திரத்துக்கு அழைக்கவே வருகிறது. கடுமையாக இருங்கள் என்று இயேசு சொல்கிறார். உங்கள் உடலுக்கு எதிராக வன்முறை அல்ல, உங்கள் இதயத்தினை பற்றி சீரியஸாக. ஒரு பழக்கத்தை இழப்பது நலம், இதயத்தின் மென்மையை இழப்பதற்கு பதிலாக. ஒரு சுகத்தை விடுவது நலம், பரிசுத்தத்தை இழப்பதற்கு பதிலாக. வாசகம் மறுபடியும் கூறுகிறது, உங்களுடைய ஆம் ஆம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருக்கட்டும். அதற்கு மேலே வரும் எதுவுமே தீமையினால் வருகிறது. மத்தேயு 5:37. அப்படி இருக்க, எதற்காக இத்தனை சத்தியங்கள்? எதற்காக நம்முடைய உண்மையை அலங்கரிக்க வேண்டும்? எதற்காக நம்மை பாதுகாக்க எழுந்திருக்கிறது என்று குண்டலித்து காட்ட வேண்டும்? சிஷியனின் வார்த்தைக்கு நேர்மையின் எடை இருக்க வேண்டும். சத்தியமான மொழி அன்பின் மொழி. நம்பிக்கை உடைந்துவிட்டால் அன்பு அமைதியாக இரத்தம் சொருகிறது. அப்படியே கலிலேயாவிலிருந்து வெகு தூரத்தில், நம்முடைய கேரள மண்ணிலே வாசகம் மறுபடியும் மாசமாகிறது. 10 மாத குழந்தை அலின் ஷெரின் ஏப்ரஹாம். ஒரு சாலை, ஒரு ரோட் ஆக்சிடென்ட், ஆம்புலன்ஸ் சைரன். கோட்டயம், திருவனந்தபுரம், கொச்சி மருத்துவமனைகள். மெஷின் சத்தங்கள், நடுவில் அடர்ந்த அமைதி. துக்கத்தின் பாரத்தில் நொறுங்கும் ஒரு குடும்பம். டாக்டர்களின் வார்த்தை, பிரெயின் டெட். அந்த தாங்க முடியாத இருளின் நடுவில் ஒரு தீர்மானம். தேவனுக்கு எதிரான கிளர்ச்சி இல்லை, கசப்பான குற்றச்சாட்டு இல்லை, ஆனால் தரிசனம், ஒரு காணிக்கை. அவளுடைய அந்த நுண்ணிய உடல் பிறருக்கான வாழ்க்கை. அவளது இதய வாழ்வு திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ சித்ரா இன்ஸ்டிடியூட்டுக்கு, அவளது கல்லீரல் கிம்ஸ் மருத்துவமனைக்கு, 2 சிறுநீரகங்கள் அரசு மெடிக்கல் கல்லூரியின் குழந்தை நோயாளிகளுக்கு. கண்கள் கண் வங்கிக்கு சென்றன. 4-5 உயிர்கள் தொடுக்கப்பட்டன. எத்தனையோ எதிர்காலங்கள் மீண்டும் திறந்தன. அன்று நற்செய்தி வேதிக்கையில் மட்டும் அறிவிக்கப்படவில்லை, ஆபரேஷன் தியேட்டரில் நடந்து காட்டப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபை சொல்கிறது, இச்சையாகவும் ஒழுக்க நெறியோடும் செய்யப்படும் மரணத்துக்கு பிற்பட்ட உறுப்புதானம் உயர்ந்ததும் புகழத்தக்கதுமான செயலாக, அளவற்ற ஒற்றுமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. துக்கத்தின் நீண்ட வழித்தடத்தை தாண்டி இந்த சிறுமி கிறிஸ்துவின் சிறிய உருவமாக மாறினாள். அவளது நொறுங்கிய உடல் அநேகருக்கு ஜீவனாக மாறினது. வாசகம் நம்முடைய திரைப்படங்களிலும் ஒலிக்கிறது. கிரீடம் படத்தில் கோபம் முதலில் பாதுகாப்பாக தோன்றுகிறது, இறுதியில் நாசமாக முடிகிறது. தந்தையின் கண்ணியத்தை காக்க வந்த மகன்
ஒரு நொடி கோபத்தில் தன்னுடைய எதிர்காலத்தையே இழந்து விடுகிறான். தேவாசுரத்தில் கௌரவம் அகந்தையாக மாறுகிறது. அகந்தை பழிக்கு மாறுகிறது. பழிவாங்கும் பாதை எல்லோரின் உள்ளத்திலும் காயம் வைக்கிறது. வாசகம் மெதுவாக கேட்கிறது. உன் உள்ளத்தில் எங்கு கோபம் வளர்ந்து கொண்டிருக்கிறது? எங்கெல்லாம் அகந்தை ஸ்டீயரிங்கை பிடித்து ஓட்டி வருகிறது? எங்கோ நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உன் ஆத்துமாவையே இழந்து கொண்டிருக்கிறாய். எப்போதும் 3 வழிகள் இருக்கின்றன. பரிசேயரின் பாதை சரி, சுத்தம், ஒழுங்கு, ஆனா கருணையால் தொட்டுக்கொள்ளாத பாதை. காயம்பட்ட அகந்தையின் பாதை சத்தமுள்ள உணர்ச்சி வசப்பட்ட எதிர்வினை ரீதியான ஆனா கோபத்தின் கட்டுப்பாட்டில். மற்றொன்று கிறிஸ்துவின் குறுகிய பாதை, விலை கொடுக்க வேண்டிய பொறுமையான மறைந்திருக்கிற பாதை, ஆனா அன்பால் நிறைந்த பாதை. நீ எது பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய்? கழிக்கவே மாட்டேன் என்று சொல்கிற யாராவது இருக்கிறார்களா? அமைதியாக கேரக்டரை கெடுப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படும் ஒரு பெயர் இருக்கிறதா? உன் பரிசுத்தம் மங்கிப்போகும் ஒரு ஸ்கிரீன் இருக்கிறதா? எளிதில் எடுத்துக்கொள்ளும் ஒரு வாக்குறுதி இருக்கிறதா? உன் உறவுகளுக்குள் பின்பக்கம் திறந்தே வைக்கப்பட்ட ஒரு ஓட்டை வாசலா? வாசகம் குற்றம் சாட்ட வரவில்லை, அழைக்க வருகிறது. இன்னும் சில விதிகளுக்கல்ல, இன்னும் ஆழ்ந்த அன்புக்கே. தெரிந்து குத்தப்பட்ட இதயத்தோடு இயேசு நம்முன் நிற்கிறார், சொல்கிறார், என் நியாயப் பிரமாணத்தை நான் உன் உள்ளே நிறைவேற்றட்டும். கல்லில் அல்ல, உன் மாம்ச இதயத்தில் என் வசனத்தை எழுதட்டும். நாம் மெதுவாக பதிலளிக்கிறோம். கார்த்தரே, என் கோபத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு இரக்கம் கற்பியுங்கள். என் ஆசைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை அன்பாக மாற்றுங்கள். என் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை உண்மையாக மாற்றுங்கள். என் துக்கத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு காணிக்கையாக மாற்றுங்கள். இருவரும் சேர்ந்து உமது சட்டத்தை எனக்குள்ளே நிறைவேற்றும் வரையில் என் வாழ்வும் உமது அன்பின் ஒரு பிரதிசெயலாக மாறிடுமாக. Amen. Thank you for praying with us through Echoes of the Word. May the Lord bless you and heal your heart. If this message helped you, share it with someone who needs His word today.